நாம் சிறு வயதில் பார்த்து மகிழ்ந்த பல திருவிழாக்கள் இன்று உருமாறிவிட்டன. அப்படி உருமாறாமல் பழமையோடு எவ்வித வயது பேதமும் இன்றி 157 ஆண்டுகளுக்கு மேலாக உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது மஞ்சள் தண்ணீர் ஊற்றும் திருவிழா. சிவகங்கை மாவட்ட மானாமதுரையில் ஆடி முளைப்பாரி உற்சவ பொங்கல் விழா 3ஆம் நாள் கொண்டாடப்படுகிறது. திருவிழாவின் மிக முக்கிய நிகழ்வு அம்மனுக்கு மஞ்சள் நீராட்டு செய்வது. அம்மனுக்கு மஞ்சள் அபிஷேகம் முடிந்த கையோடு ஊரே குதூகலிக்க தொடங்கிவிடுகிறது. மஞ்சள் தண்ணீரை கலந்து ஒருவர் மீது ஒருவர் ஊற்றி மகிழ்கின்றனர். சென்னை குரோம்பேட்டையில் உள்ள ஸ்ரீ பாலாஜி மருத்துவக் கல்லூரியில் குரல் மற்றும் விழுங்குதல் சிகிச்சை குறித்த தேசிய மாநாடு மற்றும் பயிற்சி பட்டறை 2 நாட்கள் நடைபெற்றது. வாய்ஸ்கான் 4.0 என்ற பெயரில் நடைபெற்ற இந்த பயிற்சி பட்டறையில் காது மூக்கு தொண்டை நிபுணர்கள் மற்றும் பேச்சு சிகிச்சையாளர்கள் கலந்து கொண்டனர். குரல் மற்றும் விழுங்குதல் குறைபாடுகளுக்கான சிகிச்சை முறைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. பழனி அருகே தனியார் செங்கல் சூளையில் இளைஞர் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார். பழனி தாராபுரம் சாலையை ஒட்டி தும்பலப்பட்டி கிராமம் உள்ளது. அங்குள்ள செங்கல் சூளையில் சரவணன் என்கிற இளைஞர் கணக்கராக பணியாற்றி வந்தார். நேற்று வேலைக்கு சென்ற அவர் வீடு திரும்பாத நிலையில் இன்று காலை காதில் ரத்தம் வழிந்த நிலையில் சடலமாக கிடந்துள்ளார். அவரது உடலை எடுக்க விடாமல் காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி உறவினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கொலையாளியை கைது செய்ய வலியுறுத்தி பழனி தாராபுரம் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். பல மணி நேரமாக நீடிக்கும் போராட்டத்தால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. உத்தரகாண்ட் மாநிலத்தில் வெள்ள பாதிப்புகளுக்கு உள்ளோனோருக்கு அரசு அறிவித்த நிதி வழங்கப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது தொடர்பாக பாதிக்கப்பட்டவர்கள் போராட்டம் நடத்தியுள்ளனர். 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என அரசு அறிவித்திருந்த நிலையில் 5000 ரூபாய் மட்டுமே கிடைத்துள்ளதாக அவர்கள் கூறுகின்றனர். எனினும் 5000 ரூபாய் என்பது முதல் கட்ட உதவிதான் என்றும் மீதமுள்ள தொகை விரைவில் வழங்கப்படும் எனவும் மாவட்ட அதிகாரிகள் கூறியுள்ளனர். தங்கள் நாட்டு பகுதிகளை கொடுத்துவிட்டு அதற்கு பதிலாக ரஷ்யா கொடுக்கும் பகுதிகளை வாங்கிக் கொள்ள முடியாது என யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கூறியுள்ளார். அமெரிக்க அதிபர் டிரம்ப் இந்த யோசனையை கூறியிருந்த நிலையில் அதை ஜெலன்ஸ்கி நிராகரித்துள்ளார். போரை நிறுத்த வேண்டிய கடமை ரஷ்யாவுக்குத்தான் உள்ளதாகவும் ஏனெனில் அதுதான் போரை தொடங்கியது என்றும் ஜெலன்ஸ்கி கூறினார். ஆனால் போரை நிறுத்த புட்டின் பெரிய விலையை எதிர்பார்க்கிறார் என்றும் யுக்ரைன் அதிபர் கூறியுள்ளார். வரும் 15ஆம் தேதி அமெரிக்க அதிபர் டிரம்பும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினும் சந்திக்க உள்ள நிலையில் யுக்ரைன் போர் பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஸ்பெயின் நாட்டில் வெயில் வறுத்தெடுக்கும் நிலையில் மக்கள் கடும் அவதிப்பட்டு வருகின்றனர். அவர்களுக்கு உதவும் வகையில் பொது இடங்களில் ஸ்பெயின் அரசு குளிர்சாதன குடில்களை அமைத்துள்ளது. இங்கு குட்டி தூக்கம் தூங்குவதற்காக வலைத்தொட்டில்கள் கட்டப்பட்டுள்ளன. மெத்தைகளும் போடப்பட்டுள்ளன. மேலும் செஸ் போன்ற உள்ளரங்க விளையாட்டுகள் விளையாடவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. 40 டிகிரியை தொடும் வெப்பத்தை சமாளிக்க உள்ளூர் மக்கள் தவிர வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் இந்த குடில்களை பயன்படுத்திக் கொள்கின்றனர். பிரதமர் நரேந்திர மோடி 3 புதிய வந்தே பாரத் ரயில் சேவைகளை தொடக்கி வைத்தார். பெங்களூருவில் நடந்த நிகழ்ச்சியில் பெங்களூரு பெலகாவி வந்தே பாரத் ரயிலை பிரதமர் மோடி கொடியசைத்து தொடக்கி வைத்தார். இது தவிர வேறு 2 வந்தே பாரத் ரயில் சேவைகளையும் பிரதமர் காணொலி முறையில் தொடங்கி வைத்தார். இதையடுத்து இந்தியாவில் இயக்கப்படும் வந்தே பாரத் ரயில்களின் எண்ணிக்கை 80ஆக அதிகரித்துள்ளது. இந்நிகழ்ச்சியை தொடர்ந்து பெங்களூருவில் 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்தின் கீழ்
ஆர்வி ரோட் பொம்மச்சந்திரா இடையிலான சேவையை பிரதமர் தொடக்கி வைத்தார். இதில் 3 ரயில்கள் ஓட்டுநரின்றி தானியங்கி முறையில் செயல்படுவையாகும். QR கோட் மூலம் டிக்கெட் எடுத்த பிரதமர் மெட்ரோ ரயிலில் பயணித்தார். அதிலிருந்த சிறுவர்களுடன் உரையாடினார். வாக்கு திருட்டுக்கு எதிரான தங்கள் போராட்டத்தில் பொதுமக்களும் இணைந்து கொள்ளும் வகையில் பிரத்யேக வலைதள பக்கத்தை காங்கிரஸ் கட்சி தொடங்கியுள்ளது. ஓட் ஷோரி என்ற வலைதளத்தில் மக்கள் தங்கள் புகாரை பதிவு செய்யலாம் என்றும் காங்கிரஸ் கட்சி கூறியுள்ளது. வாக்கு திருட்டு நடந்துள்ளது என்று ராகுல் காந்தி வெளியிட்ட ஆதாரங்களை பதிவிறக்கும் வசதியும் தரப்பட்டுள்ளது. மேலும் தேர்தல் வாக்கு திருட்டு தொடர்பான தங்கள் அனுபவங்களையும் பதிவிடலாம் என்றும் அக்கட்சி கூறியுள்ளது. குறிப்பிட்ட தொலைபேசி எண்ணை அழைத்து அதற்கு மிஸ்டு கால் கொடுத்து அளிப்பது மூலம் வாக்கு திருட்டிற்கு எதிரான இயக்கத்தில் இணையலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. சென்னையில் தூய்மை பணியாளர்களுடன் நடைபெற்ற 7ஆம் கட்ட பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் 10வது நாளாக தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வரும் நிலையில் அமைச்சர் சேகர் பாபு, மாநகராட்சி மேயர் பிரியா, மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன் உள்ளிட்டோர் மீண்டும் தூய்மை பணியாளர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இந்த பேச்சுவார்த்தையின் போது போராட்டத்தை வேறு இடத்தில் நடத்தும்படி அரசு தரப்பில் அறிவுறுத்தப்பட்டதாகவும் அதை ஏற்காததால் பேச்சுவார்த்தை நடைபெறவில்லை என்றும் கூறப்படுகிறது. இங்கிருந்து வேறு இடங்களுக்கு சென்று போராடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதை சங்கம் ஏற்க மறுத்தது. அதனால் பேச்சுவார்த்தை இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். பேச்சுவார்த்தை இல்லை என்று அரசு சொன்னாலும் இங்கே இருந்து ஒரு தொழிலாளி கூட நகர மாட்டார்கள், பெண் தொழிலாளர்கள் நகர மாட்டார்கள். ஒருவேளை கைது செய்தால் இந்த அரசு எந்த இடத்திலிருந்தும் போராட்டத்தை தொடருவார்கள். ஒருபோதும் போராட்டத்தில் இருந்து சங்கம் பின் ஒதுங்காது. இந்த அரசு ராம்கி நிறுவனத்திற்கு ஏஜென்ட்டாக செயல்பட வேண்டும், 271 கோடி ரூபாய்க்கு ஏஜென்ட்டாக செயல்பட வேண்டும் என்று நினைத்தால் சமூக நீதி சமத்துவம் என்று சொல்லக்கூடிய அரசுக்கு சரியான நீதியை உழைப்போர் உரிமைக்கும் LTUC, AICTU, பெண் தூய்மை பணியாளர்கள் நிச்சயமாக கொடுப்பார்கள். சென்னை மாநகராட்சியின் கீழ் பணியாற்றும் தூய்மை பணியாளர்களின் கோரிக்கையை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என CPM வலியுறுத்தியுள்ளது. பேச்சுவார்த்தை மூலம் தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய ஆவணம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். மத்திய மாநில அரசுகள் இரண்டுமே தாராளமய கொள்கையை, தாராளமய பொருளாதார கொள்கையை கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அனைத்து துறைகளிலும் தனியார் மயம் ஒப்பந்தம் என்பது நாடு முழுவதும் நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்திலேயும் பல்வேறு துறைகளில் இத்தகைய ஒப்பந்தம், தனியார் மயம், தொகுப்பூதியம், மதிப்பூதியம் என்கிற அணுகுமுறை என்பது கடைபிடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதற்கு மத்தியில் இந்த தொழிலாளர்களுடைய ஏற்கனவே இருக்கக்கூடிய உரிமைகளை பறிப்பது என்பதை ஏற்க முடியாது. பாமகவில் அதிகார மோதல் முற்றியுள்ள நிலையில் அக்கட்சியைச் சார்ந்த மகளிர் மாநாட்டிற்கு நுழைவாயிலில் அன்புமணியின் புகைப்படம் இடம்பெறவில்லை. வன்னியர் சங்கம் சார்பில் பூம்புகாரில் இன்று மாலை மகளிர் மாநாடு நடைபெறவுள்ளது. அதற்காக மாநாட்டு திடலில் 30,000 பேர் அமரும் வகையில் இருக்கைகள், கழிவறைகள், கண்காணிப்பு கேமரா வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. பாமக மாநாட்டை முன்னிட்டு பூம்புகார் பகுதியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. காவல்துறையினர் கண்காணிப்பையும் தீவிரப்படுத்தியுள்ளனர். விழுப்புரம் அருகே தேனீக்கள் கொட்டியதில் தபல் இசை கலைஞர் உயிரிழந்தார். சஞ்சீவி ராயர் கோயில் குளக்கரை பகுதியில் இருந்த மரத்திலிருந்து பறந்த தேனீக்கள் அங்கிருந்தவர்களை கொட்டியுள்ளது. இதில் தபல் இசை கலைஞர் கோபு என்பவர் மரணமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். இந்த சம்பவத்தை தொடர்ந்து தீயணைப்புத் துறையினர் தேன்கூட்டினை கலைத்தனர். கூடலூர் கேரள நெடுஞ்சாலையில் அழையா விருந்தாளியாக வந்த யானையால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். பால்மேடு பகுதியில் நீண்ட நேரமாக சாலையோரம் நின்று நோட்டமிட்டுக் கொண்டிருந்த யானை திடீரென சாலையின் குறுக்கே புகுந்தது. அதனைக் கண்டு வாகன ஓட்டிகள் திணறி நிற்க யானையோ நிதானமாக சாலையை கடந்து மறுபுறம் சென்றது. சாலையை ஒட்டியிருந்த தேயிலை தோட்டம், அங்கிருந்த குடியிருப்புகள் என காலையிலேயே யானை வாக்கிங் சென்றதால் மக்கள் கலக்கமடைந்தனர். சென்னை விருகம்பாக்கத்தில் சின்னத்திரை நடிகர் சங்க தேர்தல் நடைபெற்று வருகிறது. தலைவர், துணைத் தலைவர், செயலாளர் உட்பட
23 பதவிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. நடிகர் பரத் தலைமையில் சின்னத்திரை வெற்றி அணியும், நடிகர் சிவன் தலைமையில் வசந்தம் அணியும் களத்தில் உள்ளன. சின்னத்திரை நடிகர் சங்கத்தில் மொத்தம் 2150 உறுப்பினர்கள் இருந்தனர். அதில் சந்தா செலுத்தாத 500 பேர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டனர். தகுதியான உறுப்பினர்கள் வாக்களித்து வருகின்றனர். மாலை 5 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறும். அதன் பிறகு வாக்குகள் எண்ணப்பட்டு இன்றே முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் விடுமுறை நாளை முன்னிட்டு பக்தர்களின் கூட்டம் அலைமோதி வருகிறது. அதிகாலை 5 மணிக்கு கோயில் நடை திறக்கப்பட்டதிலிருந்து சுமார் 2 மணி நேரம் வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். தமிழ்நாட்டின் பிற மாவட்டங்களிலிருந்து மட்டுமின்றி ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா உள்ளிட்ட அண்டை மாநிலங்களிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் வந்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். வார விடுமுறையை முன்னிட்டு சென்னை காசிமேடு சந்தையில் மீன்கள் வாங்க மக்கள் குவிந்தனர். ஆனால் மீன்களின் விலை அதிகமாக இருந்ததால் ஏராளமான மக்கள் ஏமாற்றமடைந்தனர். கடந்த வாரம் வஞ்சிரம் கிலோ 1300 ரூபாய் விற்பனை செய்யப்பட்ட நிலையில் 1600 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகின்றன. அதேபோல வவ்வால், கொடுவா, நாக்கு உள்ளிட்ட மீன்களின் விலையும் உயர்ந்துள்ளது. ரிசர்வ் வங்கியின் பெயரில் போலி ஆவணங்கள் தயாரித்து இரிடியம் விற்பனை மோசடியில் ஈடுபட்ட வழக்கில் முக்கிய குற்றவாளியான மாரிமுத்து என்பவரை சிபிசிஐடி காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இரிடியம் விற்பனை மோசடி தொடர்பான வழக்கை விசாரித்து வரும் சேலம் சிபிசிஐடி காவல்துறையினர் அடுத்தடுத்து 14 பேரை கைது செய்துள்ளனர். கடந்த 3 மாதங்களாக தலைமறைவாக இருந்த மாரிமுத்து தற்போது பிடிபட்டுள்ளார். சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் சுமார் 50 பேரிடம் மாரிமுத்து மோசடி செய்ததாக கூறப்படுகிறது. அறக்கட்டளையின் பெயரில் அவர் 5 கோடி ரூபாய் வரை பண பரிவர்த்தனை செய்திருப்பதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே உள்ள வடமதுரை சவுந்தரராஜ பெருமாள் கோவிலில் ஆடி தேரோட்டம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. 100 ஆண்டு பழமையான கோவிலின் ஆடி திருவிழா கடந்த 1ஆம் தேதி கொடியேற்றத்தோடு தொடங்கியது. தினமும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுடனும் சிம்மம், கருடன் உள்ளிட்ட வாகனங்களில் பெருமாள் வீதி உலா நடைபெற்றது. திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டத்தில் முத்தங்கி சேவையில் பெருமாள், ஸ்ரீதேவி, பூதேவி சமேதராக பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். கோவிந்தா முழக்கத்துடன் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபட்டனர். திருச்செந்தூர் முருகன் கோவிலில் நாளையுடன் மண்டல பூஜை நிறைவடைய உள்ள நிலையில் விடுமுறை தினத்தை முன்னிட்டு பக்தர்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது. கடலில் புனித நீராடிவிட்டு அதிகாலை முதலே பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இதனால் பொது தரிசன வரிசை, 100 ரூபாய் கட்டண தரிசன வரிசை, மூத்த குடிமக்களுக்கான சிறப்பு வரிசை என அனைத்து வரிசைகளிலும் பக்தர்கள் கூட்டம் நிரம்பி காணப்படுகிறது. பக்தர்கள் கூட்டம் அலைமோதுவதால் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். பக்தர்களின் வசதிக்காக குடிநீர், கழிப்பறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. வார விடுமுறையொட்டி நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே உள்ள அகஸ்தியர் அருவியில் குளிக்க சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி மட்டுமின்றி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இருந்து மக்கள் அருவிக்கு வருகை தந்தனர். தற்போது காரையார் அணையிலிருந்து 1750 கனஅடி தண்ணீர் திறக்கப்படுவதால் அருவியில் நீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இதனால் சுற்றுலா பயணிகள் குடும்பத்துடன் உற்சாகமாக குளித்து மகிழ்ந்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே மாட்டு வண்டி எல்கை பந்தயம் உற்சாகமாக நடைபெற்றது. சாலையில் சீறி பாய்ந்து சென்ற மாட்டு வண்டிகளை கிராம மக்கள் கண்டு உற்சாகமடைந்தனர். தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 200க்கும் மேற்பட்ட ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் திடீரென்று போராட்டத்தில் ஈடுபட்டதால் தூய்மை பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. தங்களுக்கு கடந்த மாதத்தை விட இந்த மாதம் ஊதியம் குறைவாக வழங்கப்பட்டதால் கோபமடைந்த பணியாளர்கள் மருத்துவமனை வளாகத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், ஊதியத்துடன் கூடிய வார விடுமுறை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரி ரெஸ்ட்ரோ பாரில் ஏற்பட்ட தகராறில் இளைஞர் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டார். பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருந்த போது இருவர் அங்கிருந்த பெண் ஒருவரிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதனை கண்ட பவுன்சர்கள் அந்த இளைஞரை அப்புறப்படுத்தினர். இதனால் பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர்களுக்கும் பவுன்சர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது.
இதில் ஆத்திரமடைந்த சப்ளையர் கத்தியால் குத்தியதில் சண்முகப்பிரியன் என்பவர் உயிரிழந்தார். மேலும் ஒருவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் சப்ளையர் அசோக் ராஜிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். பவானிசாகர் அணையிலிருந்து கீழ் பவானி வாய்க்கால் பாசனத்திற்கு முன்கூட்டியே தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் வாய்க்காலில் இரு கரைகளையும் தொட்டபடி தண்ணீர் செல்கிறது. தற்போது அணைக்கு வரும் நீரின் அளவு 3243 கனஅடியாகவும் வெளியேற்றம் 3200 கனஅடியாகவும் உள்ளது. சென்னை விருகம்பாக்கத்தில் சின்னத்திரை நடிகர் சங்க தேர்தல் நடைபெற்று வருகிறது. தலைவர், துணைத் தலைவர், செயலாளர் உட்பட 23 பதவிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. நடிகர் பரத் தலைமையில் சின்னத்திரை வெற்றி அணியும், நடிகர் சிவன் தலைமையில் வசந்தமணியும் களத்தில் உள்ளன. சின்னத்திரை நடிகர் சங்கத்தில் மொத்தம் 2150 உறுப்பினர்கள் இருந்தனர். அதில் சந்தா செலுத்தாத 500 பேர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டனர். தகுதியான உறுப்பினர்கள் வாக்களித்து வருகின்றனர். மாலை 5 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறும். அதன் பின்பு வாக்குகள் எண்ணப்பட்டு இன்றே முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. நாகையில் நடைபெற்று வரும் 4வது புத்தக திருவிழாவில் பழமையான வாகனங்களின் கண்காட்சி அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. நாகை மாவட்ட நிர்வாகம் மற்றும் பதிப்பாளர்கள் சங்கம் இணைந்து நடத்தும் இந்த புத்தக திருவிழாவில் மரபுசார் விதை நெல் அரங்கம், கோளரங்கம் உட்பட 105 அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. திருவிழாவின் 9ஆம் நாளில் 1928 முதல் 1998 வரையிலான மினி கூப்பர், ஆஸ்டின் A7, ஃபியட், காண்டசா போன்ற 50க்கும் மேற்பட்ட பழங்கால கார்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த அரிய வாகனங்களை பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை ஆர்வத்தோடு கண்டு ரசித்தனர். பலர் வாகனங்களுக்கு முன்னால் நின்று செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். சென்னையில் கொலை செய்து உடலை கோவைக்கு வந்து கிணற்றில் வீசிய விவகாரத்தில் 4 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். 2 மாதங்களுக்கு முன்பு நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த முருகப்பெருமாள், பாலமுருகன் ஆகியோர் தங்களின் சக நண்பர் ஜெயராமுடன் ஏற்பட்ட தகராறில் அவரை கொலை செய்து உடலை கோவை மலுமிச்சம்பட்டியில் உள்ள கிணற்றில் போட்டுள்ளனர். ஆனால் தற்போது நண்பனை கொலை செய்ததாக அவர்கள் காவல் நிலையத்தில் சரணடைந்தனர். இதனால் காவல்துறையினர் சம்பந்தப்பட்ட கிணற்றில் தேடியபோது ஜெயராமன் உடலை மீட்டனர். மேலும் இந்த கொலை சம்பவத்திற்கு நியூட்டன் மற்றும் பெனிட்டோ ஆகியோர் முக்கிய காரணம் என்பது தெரியவர அவர்களையும் கைது செய்தனர். கன்னியாகுமரியில் பயிற்சிக்கு வந்த மாணவிகளை பாலியல் வன்கொடுமை செய்ததாக கராத்தே மாஸ்டர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஜெயின் மிலாடி என்பவர் தனது வீட்டு தோட்டத்தில் உள்ள மைதானத்தில் கராத்தே அகாடமி நடத்தி வந்துள்ளார். இங்கு தற்காப்பு கலை பயில வந்த 2 சகோதரிகளை பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. குட் டச், பேட் டச் பற்றி சொல்லித் தருவதாக பாழடைந்த வீட்டிற்குள் அழைத்துச் சென்று பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டதாக மாணவிகள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து அறிந்த மாணவிகளின் தாய் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அதன் அடிப்படையில் கராத்தே மாஸ்டர் கைது செய்யப்பட்டார். பாலியல் வன்கொடுமைகளிலிருந்து தற்காத்துக் கொள்ள கராத்தே பயிலச் சென்ற இடத்திலேயே இந்த சம்பவம் நடந்திருப்பது பலரையும் அதிரச் செய்துள்ளது. சென்னை சூளைமேட்டில் போதைக்கு அடிமையான மகனை தாய் கொலை செய்ததாக கூறப்பட்ட வழக்கில் திடீர் திருப்பம் ஏற்பட்டுள்ளது. குடிபோதையில் தன்னை மிரட்டிய மகன் முகிலை கத்தியால் குத்திக் கொன்றதாக தாய் பிரமிளா வடபழனி காவல் நிலையத்தில் சரணடைந்தார். ஆனால் காவல்துறை நடத்திய விசாரணையில் முகிலை கொலை செய்தது அவரது அண்ணன் வசந்தகுமார் மற்றும் வசந்தகுமாரின் நண்பர் கண்ணன் என்பது தெரிய வந்துள்ளது. 2 மாதங்களில் வசந்தகுமாருக்கு திருமணம் நடைபெற இருப்பதால் அவரை காப்பாற்றுவதற்காக கொலை பழியை தான் ஏற்றுக்கொண்டதாக தாய் பிரமிளா வாக்குமூலம் அளித்துள்ளார். தேர்தல் என்பது பண பரிமாற்றத்திற்கான இடமாக போய்க் கொண்டிருப்பதாக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தெரிவித்துள்ளார். சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் அரசியலமைப்பு தின விழாவில் பேசிய அவர், வசதி படைத்தவர்கள் கூட வெட்கமின்றி இலவசங்களை வாங்குகிறார்கள் என தெரிவித்தார். தேர்தல் என்பது பண பரிவர்த்தனைக்கான இடமாக மாறிவிட்டது என்றும், நம் நாட்டில் சிறந்த தலைவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றும் அவர் மாணவர்களிடையே பேசினார். இடஒதுக்கீட்டால் பயனடைந்தவர்கள் அடுத்த தலைமுறையினருக்கு வழிவிட வேண்டும் எனவும், ஜாதியற்ற சமூகம் உருவாக கலப்பு திருமணங்கள் அவசியமானது என்றும் அவர் வலியுறுத்தினார். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே உள்ள கெரடா கிராமத்தில் குடியிருப்பு பகுதிக்குள் சிறுத்தை நுழைந்த சிசிடிவி காட்சி வெளியாகி பொதுமக்களை அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது. சமீப காலமாக உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உணவு மற்றும் தண்ணீர் தேடி சிறுத்தை, கரடி போன்ற வனவிலங்குகளின் நடமாட்டம் அதிகரித்துள்ளது.
இந்நிலையில் கரடா கிராமத்தில் உள்ள ஒரு வீட்டின் வளாகத்திற்குள் உணவு தேடி சிறுத்தை ஒன்று சுற்றித் திரிந்த காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குடியிருப்பு பகுதியில் சுற்றித் திரியும் சிறுத்தையை கூண்டு வைத்து பிடித்து வனப்பகுதிக்குள் விட வேண்டும் என அப்பகுதி மக்கள் வனத்துறைக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூரில் 2 கோடி ரூபாய் மதிப்பிலான தொழிற்சாலையை அபகரிக்க உடந்தையாக இருந்த புகாரில் துணை தாசில்தார் மற்றும் சார் பதிவாளர் உட்பட அரசு அதிகாரிகள் மீது குற்ற நடவடிக்கை எடுக்கலாம் என சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. வீரபாண்டி கிராமத்தில் பனியன் கம்பெனி நடத்தி வந்த ஜெகநாதன் என்பவர் நிலத்தின் வாடகை ஒப்பந்தம் முடிவடைந்த நிலையில் நில உரிமையாளர் மற்றும் துணை தாசில்தார் கீர்த்தி பிரபா ஆகியோர் தன்னை மிரட்டி தொழிற்சாலையை அபகரித்ததாக வழக்கு தொடர்ந்தார். வழக்கை விசாரித்த நீதிபதி, அதிகாரிகள் குற்ற செயல்களில் ஈடுபட்டிருந்தால் மனுதாரர் நேரடியாக அவர்கள் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்கலாம் என அறிவுரை வழங்கி வழக்கை முடித்து வைத்தார். ராமநாதபுரம் மாவட்ட கடற்கரையிலிருந்து இலங்கைக்கு கடத்தப்பட இருந்த சுமார் 1 டன் எடை கொண்ட சுக்கு பறிமுதல் செய்யப்பட்டது. மண்டபம் அருகே வேதாளை கடற்கரையில் மண்டபம் மரைன் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது ஒரு சரக்கு வாகனத்தில் இருந்த 35 மூட்டைகளை ஆய்வு செய்தபோது அவற்றில் இருந்தது சுக்கு என தெரிய வந்தது. இவை இலங்கைக்கு கடத்துவதற்காக கொண்டுவரப்பட்டிருக்கலாம் என தெரிவித்த மரைன் போலீசார் வாகனத்தையும் சுக்கு மூட்டைகளையும் கைப்பற்றி மண்டபம் சுங்கத்துறை அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். இந்தியாவுக்கு வான்வழியை மூடியதால் பாகிஸ்தானுக்கு 410 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. ஒரு நாட்டின் வான்வெளியை பயன்படுத்துவதற்கு ஓவர் ஃபிளைங் எனப்படும் அந்நாட்டின் மீது பறப்பதற்கான கட்டணம் செலுத்தப்படுவது வழக்கம். ஆனால் சிந்தூர் நீர் ஒப்பந்தத்தை நிறுத்தியதற்கு பதிலடியாக பாகிஸ்தான் ஏப்ரல் 24 முதல் ஜூன் 20 வரை தன் வான்வெளியை இந்திய விமானங்களுக்கு மூடியது. இதன் விளைவாக அந்நாட்டு விமான போக்குவரத்து ஆணையத்திற்கு 410 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. மாற்றுப்பாதையில் சுற்றிச் சென்றதால் இந்திய விமான நிறுவனங்களும் எரிபொருளுக்காக கூடுதலாக தொகையை செலவிட நேரிட்டது. திமுக கூட்டணியில் எதையும் எதிர்பார்த்து தாங்கள் இல்லை என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் பேசிய அவர், எத்தனை சீட் கிடைக்கும் என்று கணக்கு போட்டுக்கொண்டு திமுக கூட்டணியில் தாங்கள் உட்காரவில்லை என்று கூறினார். மனப்பூர்வமாக திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கரம் கோர்த்து நாங்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கிறோம், பணியாற்றுவோம். எதையும் எதிர்பார்த்து நாங்கள் இல்லை. எத்தனை சீட்டு கிடைக்கும், எத்தனை சீட்டிலே ஜெயிக்க முடியும் என்று கணக்கு போட்டுக்கொண்டு இங்கே நாங்கள் கூட்டணியிலே உட்கார்ந்திருக்கவில்லை. நாங்கள் இதய சுத்தியோடு ஒரு கூட்டணி கட்சி செய்ய வேண்டிய கடமைகளை செய்து கொண்டு இந்த நாள் வரையிலும் ஒரு சொல் இந்த அரசை பற்றி நான் விமர்சித்தது கிடையாது. ஏன் கூட்டணியிலே இருக்கிறோம், அந்த கூட்டணி தர்மத்தை பாதுகாப்போம். பொது தொகுதியில் திருமாவளவன் போட்டியிடுவதற்கு திமுக கூட்டணி அனுமதிக்குமா என்று நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை செல்வதற்காக மதுரை விமான நிலையம் வந்தபோது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ் மக்கள் ஓட்டு போட்டதன் விளைவாகத்தான் திமுக ஆளும் கட்சியாக இருக்கிறது என்று குறிப்பிட்டார். தமிழர் ஆட்சி, தமிழர் அறம் சார்ந்த ஆட்சி, தமிழ்நாட்டின் ஆட்சி, தமிழர்களின் ஆட்சி அப்படி சொல்ல முடியலையே உங்களாலே. திராவிட மாடல் திராவிட ஆட்சி விட கிடையாது. திராவிடம்ங்கிறது தமிழ் சொல்லே இல்லை. உலக புகழ்பெற்ற சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் வார விடுமுறையை முன்னிட்டு சூரிய உதயத்தை காண ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். மேகமூட்டம் காரணமாக மேகங்களுக்கு இடையே சூரிய உதயத்தை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர். விவேகானந்தர் பாறை, திருவள்ளுவர் சிலை பின்னணியில் சூரியன் உதயமாகும் காட்சியை பார்த்து மகிழ்ந்த அவர்கள் குடும்பத்துடன் செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். இதைத் தொடர்ந்து கடல் நடுவே உள்ள கண்ணாடி பாலத்திற்கு படகில் செல்ல சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் காத்திருந்தனர். தென்காசி மாவட்டத்தில் உள்ள பழைய குற்றால அருவியில் நேர கட்டுப்பாட்டை மீறி இரவில் சொகுசு கார்களில் வந்த சுற்றுலா பயணிகளை குளிக்க அனுமதித்தால் பரபரப்பு ஏற்பட்டது. வனத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள இந்த அருவியில் இரவு நேரத்தில் சுற்றுலா பயணிகளை அனுமதிக்காததை கண்டித்து
உள்ளூர் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் வனத்துறை சோதனைச் சாவடி முன்பு தர்ணாவில் ஈடுபட்டனர். அத்துமீறி சென்ற வாகனங்களை வெளியே அனுப்ப மட்டுமே காவல்துறை கவனம் செலுத்துவதாக கூறி இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உள்ளூர் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே நாடாளுமன்ற உறுப்பினர் கதிரானந்த் திறந்து வைத்த பயணியர் நிழற்குடத்தின் மேற்கூரை சிமெண்ட் பூச்சி இரண்டாவது முறையாக பெயர்ந்து விழுந்தது. சீவூர் பஞ்சாயத்திற்குட்பட்ட சித்தூர் கேட் பகுதியில் 11 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட பயணியர் நிழற்கூடத்தில் திறந்து வைக்கப்பட்ட 2 நாளில் சிமெண்ட் பூச்சி பெயர்ந்து விழுந்தது. இரவோடு இரவாக மேற்கூரையை சீரமைத்த நிலையில் அதே பயணியர் கூட்டத்தில் இரண்டாவது முறையாக மேற்கூரை சிமெண்ட் பூச்சி பெயர்ந்து விழுந்ததால் மக்கள் அதிர்ச்சியடைந்தனர். வீடுகளில் 8 ஆண்டுகளுக்கு மேல் பயன்பாட்டில் உள்ள பழைய கேஸ் அடுப்புகளுக்கு பதிலாக தள்ளுபடி விலையில் புதிய அடுப்புகளை விற்கும் பணியில் இந்தியன் ஆயில் நிறுவனம் ஈடுபட்டுள்ளது. தமிழகத்தில் 1,33 லட்சம் சமையல் கேஸ் சிலிண்டர் வாடிக்கையாளர்களை கொண்டுள்ளது இந்த நிறுவனம். வீடுகளில் பல ஆண்டுகளாக பயன்படுத்தி வரும் கேஸ் அடுப்புகள் திறன் இழப்பினால் வழக்கத்தை விட அதிக கேஸ் பயன்பாட்டை எடுத்துக் கொள்கிறது. இதனால் பாதுகாப்பற்ற நிலை ஏற்படும். இதை போக்க வீடுகளில் பாதுகாப்பற்ற மற்றும் திறன் குறைந்த கேஸ் அடுப்புகளை மாற்ற 8 ஆண்டுகளுக்கு மேல் பயன்பாட்டில் உள்ள கேஸ் அடுப்புகளை மாற்றுமாறு இந்தியன் ஆயில் நிறுவனம் அறிவுறுத்தி வருகிறது. தங்கள் ஏஜென்சிகளில் உரிய சான்றளிக்கப்பட்ட 2 மற்றும் 3 பர்னர் கேஸ் அடுப்புகளை விற்கிறது. பழைய அடுப்பை கொடுத்து புதிதாக வாங்கினால் 500 ரூபாய் வரை தள்ளுபடி தருவதாக நிறுவனம் தெரிவித்துள்ளது. நவீன மற்றும் உயர வெப்பத்திறன் கொண்ட கேஸ் அடுப்புக்கு மாறுவதன் மூலம் வாடிக்கையாளர்கள் ஆண்டுக்கு 2 சிலிண்டர்கள் சேமிக்க முடியும் என்றும் இந்தியன் ஆயில் நிறுவனம் கூறுகிறது. கரூரில் தீண்டாமை சுவர் என கூறப்படும் சர்ச்சைக்குரிய சுவர் இடித்து அகற்றப்பட்டது. முத்தலாடம்பட்டி பகுதியில் அமைக்கப்பட்ட சர்ச்சைக்குரிய சுவற்றை இடித்து அகற்ற வேண்டும் என வட்டாட்சியர் சம்பந்தப்பட்ட சுவரை கட்டிய சமுதாய மக்களுக்கு கடிதம் மூலம் அறிவுறுத்தினார். இதையடுத்து மீண்டும் இரு தரப்பினரிடையே வட்டாட்சியர் அலுவலகத்தில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. பிறகு சர்ச்சைக்குரிய சுவற்றை அமைத்தவர்களை அதனை அப்புறப்படுத்தினர். பாமகவில் அதிகார மோதல் முற்றியுள்ள சூழலில் அக்கட்சியைச் சேர்ந்த மகளிர் மாநாட்டுக்கான நுழைவு வாயிலில் அன்புமணியின் புகைப்படம் இடம்பெறவில்லை. வன்னியர் சங்கம் சார்பில் பூம்புகாரில் இன்று மாலை மகளிர் மாநாடு நடைபெறவுள்ளது. அதற்காக மாநாட்டு திடலில் 30,000 பேர் அமரும் வகையில் இருக்கைகள், கழிவறைகள், கண்காணிப்பு கேமரா வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. மழை குறுக்கிட்டாலும் பாதிப்பு ஏற்படாத வகையில் பந்தல் அமைக்கப்பட்டு வருகின்றது. பாமக சார்பில் மாநாட்டு திடல் நுழைவு வாயிலில் அன்புமணியின் புகைப்படம் இடம்பெறவில்லை. பாமக மாநாட்டை முன்னிட்டு பூம்புகார் பகுதியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. காவல்துறையினர் கண்காணிப்பை தீவிரப்படுத்தியுள்ளனர்.